அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் எப்படி இருக்க வேண்டும்? துணிச்சலாக எதையும் செய்ய முடியாது. துணிச்சலாக எந்த காரியமும் யாருக்கும் உதவ முடியாது. நீங்கள் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் என்று சொல்வது போல நபர்கள் தெரியாத நபர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்க. அதனால தான் உங்கள் குடும்பத்திலே சண்டை வர்றது. இவர்கிட்ட எதையும் நம்பி வைக்க முடியல, வச்சுருந்தா எதையாவது எடுத்து கொடுத்துட்றாரு. இவரும் சும்மா இருக்க மாட்டார், சும்மா இருக்கிறவங்கள கூப்பிட்டு வருது. யார் நல்லவர் கெட்டவர்னு தெரியாமலே கூப்பிட்டு வீட்டில் சோறை போட்டு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறை செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் காலமெல்லாம் இவங்களோட சொல்லுக்கு ஆளாகிடுவீங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சில நுட்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போதும், மனசுக்கு திருப்தி, வாழ்க்கை பரவாயில்லை அப்படின்னு எண்ணம் எப்பொழுது நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தரம் குறையாத போயிட்டே இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்தியான வாழ்க்கை என்று சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் நான் எது செஞ்சாலும் என் மீது குறை சொல்கிறார்கள், எது செஞ்சாலும் என்னை இழுத்து மாட்டி விட்டுறாங்க தான் நினச்சிருப்பீங்க. இவங்க இந்த ஒரு 45 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், நிச்சயமாக அவர்கள் தன்னோட வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும்.